Hi friends, welcome to Amuda's Multi Crafts. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து டால் மேக்கிங் கிளாஸோட அடுத்த வீடியோ தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் எல்லாமே பழகியிருப்பீங்க. சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பால் ஷேப் மேக் பண்ணுறது, ஒரு ரவுண்ட் ஷேப் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசிக். அது தெரிஞ்சால் போதும் நம்ம எல்லா டால்ஸும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து 2mm த்ரெட்டும் 2mm ஹூக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்கியான ஒரு த்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த யான் நேம் வந்து இங்கே பாருங்கள், பிளாங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வெல்வெட் யானு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வெல்வெட் யான்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் இந்த பிளாங்கெட் தாங்க. நம்ம போர்வை இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி டால் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து டால்ஸ் வந்து மேக் பண்ணால் ரொம்ப பெரிய பெரிய ஸ்பாஞ்ச் டால்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய டால்ஸாக வருங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டால் எப்படி போடலாம், ஒரு சின்ன டால் வந்து எப்படி மேக் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஒரு சின்ன சைஸ்லேருந்து அப்படி பெரிய சைஸ் வரைக்கும் எப்படி போடுறது, ஒரு நார்மலான இப்போ ரவுண்டு பால் போட்டிங்க இல்லையா, அந்த பால் ஷேப்லேயே ஒரு டால் பீஸ் வந்து நான் இதுக்கு 5mm ஹூக் எடுத்திருக்கேன். பாருங்கள், 5mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது சில யான்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஹூக் என்ன ஹூக் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. சில யான்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது கொஞ்சம் பிராண்டட் இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொடுக்கலங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதில் அவங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி அதே ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலினாலும் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. சில பிராண்டட் குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரியான இது வந்து நிட்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 2 ஊசி மாதிரி வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இது யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹூக் இது. ஓகேங்களா. வாங்க இப்போ இந்த பன்னி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எப்பவும் போல் ஒரு கட்டரும், அதுக்கப்புறமா ஒரு மார்க்கர் வந்து இந்த டால் மேக்கிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் மார்க்கர்ஸ் வேணும். அதுக்கப்புறமா ஒரு அயன் நீடில் ஒன்று வேணும். அப்புறம் கம் எப்பவும் போல். ஓகேங்களா. பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். த்ரெட்டு எப்பவும் போல் தான் நான் இழுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு இவ்வளோ பல்காக இருக்குங்க. ஆனால் 100 கிராமுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன டால் செய்கிறதுக்கு தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்தோம்னா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சில யான்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வரும், சில யான் வந்து கொஞ்சம் டைட்டாக வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி உள்ளேருந்து இழுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங். ஓகேங்களா. மேஜிக் ரிங் போடுறோம். ஃபஸ்ட்டு இப்படி கையில் சுற்றிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா. ஆனால் அது இழுக்காமல் இப்படி இந்த ரவுண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து 6 சிங்கிள் க்ரூஷே போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஒரு செயின் போட்டுக்கிறேன். இந்த மேஜிக் ரிங்குள்ளேயே இப்படி விட்டு இப்படி எடுத்து பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் இப்படி உள்ளே விடுறேன், எடுக்கிறேன், 2வது சிங்கிள் க்ரூஷே. இதில் பாருங்கள் நம்மளுக்கு எங்கே ஒர்க் பண்ணோன்னெலாம் தெரியாது. அதனால் ஆரம்பித்த இடத்துல நம்ம எப்படி ஸ்டிச் மார்க் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா. 2 போட்டாச்சு, 2 சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. டோட்டலாக 6 போடணும். 3 4 5 6. பாருங்கள் 6 போட்டாச்சு. இந்த த்ரெட்டை நல்லா இழுத்துக்கலாம். பாருங்கள், இந்த த்ரெட்டை இழுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ரவுண்டு தெரியாமல் இழுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் எங்கேயுமே பாருங்கள் இப்படி திருப்பி கொண்டு வரோம். பாருங்கள், இப்படி திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். கரெக்டாக அதுக்காக தான் இந்த மார்க்கிங். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஹோலெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க. கரெக்டாக இப்படி மார்க்கிங் போட்டு வச்சிட்டோம்னா ஹோல் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஓகேங்களா. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு.
அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததையும் செகண்ட் ரவுண்டு அதே ஸ்லிப் ஸ்டிச் மேலே ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு இன்க்ரீஸ், எப்போவுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பாருங்கள் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. இதுக்குள்ளே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள் நான் 1 டைம் போட்டதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, ஒவ்வொரு இதுலேயும் 2 2 டைம்ஸ். 1 2, அடுத்ததில் 2 டைம்ஸ், 3 4, அடுத்ததில் 2 டைம்ஸ், 5 6, அடுத்ததில் 2 டைம்ஸ், 7 8, அடுத்ததில் 2 டைம்ஸ், 9 10. பாருங்கள் அடுத்தது இந்த ஒரே ஸ்டிச் இருக்குது, இதில் 2 டைம்ஸ், 11 12. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போடணுங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. டோட்டலாக நம்மளுக்கு 12 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இப்படி திருப்பிட்டு பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா செயின்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வெல்வெட்டியான் பொறுத்த வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க. பாருங்கள் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல எடுக்கிறேன். இங்கே தான் நான் கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இப்போ இந்த ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு எப்படின்னா, அடுத்த இன்க்ரீஸ் பாருங்கள், இங்கே ஒரு இது போடுறேன். அடுத்தது சேம் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அந்த இருந்த இடத்துலையே ஒரு கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். போட்டதையுமே கையோடு நான் மார்க் பண்ணி வச்சிட்றேன். வச்சுட்டு அடுத்த இன்க்ரீஸ் போகிறேன். இப்போ 1 போட்டிருக்கேன், அடுத்த இன்க்ரீஸ் 2, அதாவது 1 2 1 2ன்னு போடணும். 2. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததில் 1, அடுத்ததில் பார்த்திங்கன்னா 2. ரொம்ப இழுக்காதீங்க. பாருங்கள் அதுக்கு அடுத்ததில் வந்து 1, இங்கே 2 போட்டிருக்கு, இதில் 1 போட்டிருக்கு, அடுத்ததில் 2 1 2, அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 1 2 1, அப்புறமா 2, அதுக்கு அடுத்ததில் ஒரு 1. இந்த டால் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 2, அதுக்கு அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் 2. இந்த 2 ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் அந்த ஒரு ஸ்டிச்சில் போட வேண்டாங்க, நீங்கள் கரெக்டாக எண்ணிட்டு வாங்க. இந்த லைனில் நம்மளுக்கு 18 இருக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18, டோட்டலாக 18 வந்துருச்சு. இப்படி நீங்கள் எண்ணி பார்த்துட்டீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்கே அடுத்த ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதில் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு ஸ்டிச் இப்படி ஜாயின் இடத்துல இப்படி ஒன்று வரும்போது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நீங்கள் 18 போட்டிருக்கீங்களா அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ 18 வந்துருச்சு. 18 வந்ததையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் நான் அடுத்த ரவுண்டுக்கு வரேன். ஓகேங்களா? இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு அந்த சேம் ஸ்பேஸில் பாருங்கள், இதே அந்த ஒரு செயின் போட்டேன் இல்லைங்களா, அதே இடத்துல தான் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டதையுமே நம்ம ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி போட்டோம், மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டோம், அந்த 6 12 மாற்றினோம், அதாவது 1 only 2 2 போட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து 1 2 1 2ன்னு போட்டு இப்போ தேர்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த் ரவுண்டு பார்த்திங்கன்னா 2 1, இப்போ இங்கே 1 போட்டுட்டோங்க. பாருங்கள் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் 2 1 2, இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வரணும். எப்படி 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2. பாருங்க முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் போடலை,
இப்போ எனக்கு 4th ரவுண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும், 24 இருக்கணும். டோட்டலாக 24 இருக்கான்னு நான் கவுண்ட் பண்ண போகிறேன். 1 இது சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 டோட்டலாக எனக்கு 24 இருக்குது. அப்போ இதுக்கு மேலே நான் ஸ்டிச்சு போட வேண்டாம். அப்போது இதை மார்க்கரை எடுத்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ ரோஸ் முடிச்சிருக்கோம், இப்போ 4 ரோஸ் முடிச்சிருக்கோம். பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டு சேம் நான் எப்பவுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த ரவுண்டு வரக்கு முன்னாடி அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு அதை மார்க் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ அடுத்த ரவுண்டு எவ்வளோ போடுறது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போது நம்ம 4 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் 6 போட்டேன், அப்புறம் 1 ஒன்லி 2 2 போட்டேன், அப்புறம் 1 2 1 2 போட்டேன், அப்புறம் 2 2 1 அப்படி போட்டேன். இப்போது நம்ம அடுத்தது 5th ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இது 5th ரவுண்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ரவுண்ட் முடிச்சாச்சு. 5th ரவுண்ட், 6th ரவுண்ட், 7th ரவுண்ட் 3 ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட்டால் போதும். டோட்டலாக 24 வரணும். இப்போ இதில் நம்மளுக்கு 24 வந்துருக்குங்களா, அதே மாதிரி 24 வரணும். இது வந்து என்னோட 5th ரவுண்டு. இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 பாருங்கள், லாஸ்ட் வந்துட்டேன் 24 நம்மளுக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த மார்க்கர் எடுத்துகிட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு அந்த சேம் ஸ்பேஸ்லையே ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு அந்த இடத்த மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து 5th ரோ முடிஞ்சது. 1 2 3 4 5 6th ரோ பார்த்திங்கன்னா 6th ரோவும் நம்ம சேம் 24 செயின்ஸ். இதுக்கு மேலே இதை அப்படியே ரிப்பீட்டடாக 24 போடணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. இந்த 6th ரோவும் அடுத்தது 7th ரோவும் 24 போடுங்க. அந்த 7th ரோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், 7th ரோ போட்டு வந்துட்டேன். கரெக்டாக 24 5 6 7 மூணுமே இன்க்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படியே நம்ம சிம்பிளாக அந்த 24வே ஒர்க் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது 8th ரோ ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு நான் மார்க்கர் போட்டு வச்சுட்டேன். இப்போது 8th ரோ எப்படின்னு பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் வந்து இதில் 1 போட்டாச்சு. அடுத்ததில் 1, அதாவது 1 1 அப்புறம் 2 1 1 அதுக்கப்புறமா 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ். ஓகேங்களா? 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டலாக 32 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு நான் கவுண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 25 26 27 28 29 30 32 கரெக்டாக 32 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்தது 9th ரவுண்டு. 9th ரவுண்ட் நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 9th ரவுண்டு எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். முதல்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு சேம் ஸ்பேஸில் நான் ஒரு சிங்கிள் க்ரூஷே 9th ரவுண்ட் நல்லா கவனிங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். டோட்டலாக 9 சிங்கிள் க்ரூஷேஸ். இதையும் சேர்த்து 1 நல்லா பார்த்துக்கோங்க. 1
2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் குரோஷே போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு பாப்கார்ன் போடணும். பாப்கார்ன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஒரு சுற்றி 5 டிசி ஒரே இடத்துல விடணும். பாருங்கள், 1 2 3 4 5. நல்லா பார்த்துக்கோங்க, நான் எப்படி போட்டிருக்கேன். ஒரே செயினுக்குள்ளே 5 டிசிஸ் போட்டிருக்கேன். போட்டு இழுத்துட்டு பாருங்கள், 1 2 3 4 5 இந்த 5th இதுக்குள்ளே விட்டு இந்த ஒயர் த்ரெட்டையும் பிடிச்சி இப்படியே இழுத்துக்கணுங்க. இதுதான் பாப்கார்ன். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டிச் பாப்கார்ன். ஓகேங்களா, இந்த பாப்கார்ன் ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 13 சிங்கிள் குரோஷே போடணும். இப்போது நம்ம இந்த கேப்பில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அடுத்தது இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு 13 சிங்கிள் குரோஷே பாருங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே இப்படி வந்துட்டு 13 சிங்கிள் குரோஷே. கரெக்டாக கேப் இல்லாமல் பார்த்து விடுங்க. பாருங்க, 1 இது இப்படி தனியாக தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சிங்கிள் குரோஷே முடிஞ்சதையும் இந்த பாப்கார்ன் மாதிரியே இங்கே ஒரு பாப்கார்ன் ஒரு சுற்றுங்க. பாருங்கள், இதே இடத்துல 5 டைம்ஸ் டிசி. 1 2 3 4 5 டைம்ஸ் டிசி போடலாம். 5 டைம்ஸ் டிசி போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இந்த த்ரெட் இப்படி உள்ளே விட்டு இந்த ஃப்ளவர் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி எப்படி எழுது. இதுக்கு பேர் பஃப் ஸ்டிச் சொல்லுவாங்க, பாப்கார்ன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃப்ளவர் ஸ்டிச் சொல்லலாம். உங்களுக்கு கரெக்டாக போட தெரியணும். அதாவது 5 டிசி போட்டு ஃபஸ்ட்டு டிசியில் வந்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இதுவும் இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக 8 சிங்கிள் குரோஷே வரணும். பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இது கொண்டு வந்துட்டு 8 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 பாருங்க, 8 கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா, 8 கொண்டு வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள், இது சேர்த்தி 1 2 3 4 5 6 7 8 இது சேர்த்தி 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 டோட்டலாக 32 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ரவுண்டு முடிஞ்சிருக்கு, 9th ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அதே இடத்துக்கு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு வச்சிடலாம். போட்டு மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போது 10th ரவுண்டு என்ன ஒர்க் பண்ணணுன்னு பாருங்கள். 10th ரவுண்டு 12th ரவுண்டு நம்ம இந்த 32 ஸ்டிச் மட்டும் அப்படியே நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா, இப்போ இந்த 32 போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 32 நம்மளுக்கு அப்படியே வரணும். எதுவுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும்தான். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணியே போட்டு வரலாம். பாருங்க, 1 2 3
4 5 6 7 8 இங்கே வரும்போது கொஞ்சம் இப்படி பின்னாடி திருப்பி இந்த சென்டரில் 8 இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே கொடுத்துருங்க. பாருங்க, பார்த்தோம்னாவே தெரியும். 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. பாருங்கள், இப்போது நம்ம 11th ரவுண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரவுண்ட் முடிச்சாச்சுங்க. 12th ரவுண்டில் பாருங்கள், இப்போது இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் போட்டாச்சு. இந்த ஒரு செயின் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு டெயில் வருங்க. டெயிலுக்கு மட்டும் நம்ம ஒரு கலர் கொஞ்சமாக இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் ஒரு கலர் ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், அதுக்கு நான் இந்த கலர் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இது எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துக்கு தாங்க, வேறு எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலையே தான் இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கே தான் நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருந்தோம். அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலையே ஒரே ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், 5 டைம் டபுள் க்ரோஷே 1. இது வந்து ஸ்டிச் மார்க்கர் போடுற இடத்துல, சரிங்களா. 1 2 3 4 5. ஒரே இடத்துல அந்த ஸ்டிச் மார்க் போடுற இடத்துல நம்ம இந்த கலரை போடுறோம். இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் இந்த கலர் பாருங்கள் போட்டுட்டு விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு இதை எடுத்து இப்படி இழுத்துக்கிறோம். ஓகேங்களா. இது நம்மளுக்கு இது இழுக்கும்போது கூட நம்ம பாருங்கள் இப்படி இருக்குங்களா. ஸோ இப்படி இழுத்துட்டு, ஏன்னா கலர் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா. இழுத்துட்டு இப்போது நம்ம அடுத்தது இந்த கலர் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததில் இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக அடுத்த ஸ்பேஸ் வந்ததையும் அப்படியே நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே போட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இந்த கலர் அந்த டெயிலுக்கு மட்டும் இந்த கலர். ஓகேங்களா. இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு இந்த கலர் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கலர் அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தாங்க கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோங்களா, அது கூட சேர்த்து ஒரு நாட், ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும். ஏன்னா டெயில் வந்து நம்மளுக்கு சேம் கலரில் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறக்காக இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். வீடியோவை ஒரு தடவைக்கு 2-3 தடவை பாருங்கள். ஒரு இடத்துல மிஸ் பண்ணாமல் போட்டு வரணும். டைட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது இது வந்து நம்மளுக்கு 12th ரவுண்டு. அடுத்தது 11 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். இப்போ இந்த கலர் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இதை முடித்த பிறகு 11 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். பாருங்கள், 1 போட்டாச்சு, 1, இது 2,
3 4 5 6 7 8 9 10 11 11 ஸ்டிச் போட்டதையும் மறுபடியும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் போடணும். மறுபடியும் ஒரு பாப்கார்ன், இதை விட கொஞ்சம் தள்ளி வரும் பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் பாப்கார்ன் 1 2 3 4 5 போட்டு அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு இதையும் இப்படி உள்ள விட்டு அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்து இங்கே ஒன்றாச்சு. இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 7 சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள், இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு 7 சிங்கிள் க்ரோஷே கரெக்டாக ஸ்டிச்சஸ் பார்த்து போடுங்க. பாருங்கள், நம்ம திருப்பும் போது இது இங்கே கரெக்டாக பாருங்கள், இதில் போட்டாச்சு. அடுத்தது இங்கே 7 1 2 3 4 5 6 7 போட்டாச்சுங்க. இதில் போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே போட்டாச்சு. இது வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் ஒரு பாப்கார்ன். எப்படிங்க, 7க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பாப்கார்ன் 1 2 3 4 5 நான் கேப்ஷன்ஸும் உங்களுக்கு லைனாக பண்ண கொடுத்துட்டே இருக்குங்க. அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? பாருங்கள், இந்த லாஸ்ட் இதுக்குள்ளே விட்டு மறுபடியும் இதில் விட்டு இதை இப்படி இழுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 போர்ஷன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது டோட்டலாக 11 சிங்கிள் க்ரோஷே வரணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அதுக்கு அடுத்தது டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 11 வரணும். பாருங்கள், அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்டாக 11 வருது. ஓகேங்களா? பாருங்கள், 1 ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா இது டால் இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு நல்லா இல்லாமல் போயிடும். 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? 11 முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இதுதான் நம்மளுக்கு சென்டர் பார்ட்டு. இங்கே வந்து இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி தான் வரும் நம்மளுக்கு. அடுத்தது டிக்ரீஸ். இன்னி ஃபுல்லாக நம்மளுக்கு டிக்ரீஸ் ரவுண்டு தான். பாருங்கள், இந்த ஸ்லிப் ஸ்டிச்சு. அடுத்தது நம்ம ஃபுல்லாக டிக்ரீஸ் தான். டிக்ரீஸ் எப்படி விட்றேன்னு பாருங்கள். 1 அப்புறம் 2. இதில் வந்து லூப்பெல்லாம் பார்த்து விட்டுட்ருக்க வேண்டாங்க, அப்படியே விட்டால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட் இதில் செகண்ட் இதில் அப்படியே இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் செகண்ட் இதில் அப்புறம் அப்படியே இப்படி இழுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இதில் இந்த சென்டரில் அப்படியே இழுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் செகண்டில்
அப்படி இப்படி தான் டிக்ரீஸ் பண்ண பாருங்கள். 1 டைம் 2 டைம் அப்படியே டிக்ரீஸ். நம்ம ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்து இதே மாதிரி 2 2வாக டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணுங்க. பாருங்கள், ஒரு பஞ்ச் வாங்கினோம். அந்த 100 கிராம்ஸு இந்த மாதிரி ஒரு சின்ன டாலுக்கு தான் நம்மளுக்கு பத்தும். 1 2 அப்படியே டிக்ரீஸ். மறுபடியும் பாருங்கள், இதில் 1 இந்த இடத்துக்கு 1 அப்படியே டிக்ரீஸ். மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துக்கு 1 இந்த இடத்துக்கு 1 டிக்ரீஸ். இங்கே 1 இங்கே 1 டிக்ரீஸ். இங்கே 1 இங்கே 1 அப்படியே டிக்ரீஸ். இங்கே 1 இங்கே 1 டிக்ரீஸ். இங்கே 1 இங்கே 1 அப்படியே டிக்ரீஸ். பாருங்கள், அடுத்து இந்த இடத்துக்கே வந்துட்டோம். 1 கரெக்டாக இந்த ஸ்லிப் ஸ்டிச் இது போட்ட இடத்துக்கு 1 டிக்ரீஸ். ஓகேங்களா? டிக்ரீஸ். இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்த டிக்ரீஸ். இப்போ ஒரு டிக்ரீஸ் முடிஞ்சதையும் அடுத்த டிக்ரீஸ் இங்கே ஒரு செயின் போடுறோம். சேம் ஸ்டிச்சுக்குள்ளே 1 டைம் போடுறோம். அப்புறம் அடுத்தட 1 டைம் போட்டு இப்போது டிக்ரீஸ். இப்போ இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். டிக்ரீஸ் ஒன்றும் இல்லைங்க, 2 2ஆக நம்ம குறைச்சிட்டே வர்றது தான். சரிங்களா? இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே வைக்கணும். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஸ்பாஞ்ச் இன்சர்ட் பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கேன். இது கடையில் கேட்டாவே தருவாங்க. ஹாஃப் கேஜி 1 கேஜின்னு தருவாங்க. ஃபைபர் அந்த ஃபில்லிங் இதுன்னு கேட்டாவே அவங்க தருவாங்க. பாருங்கள், இதை வச்சு நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் கிராஃப்ட் ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த டால் மேக்கிங்கெல்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா பாருங்கள், இனி எல்லாமே டிக்ரீஸ் ரவுண்டு தான். இப்படி உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு லூஸாக வேணால் லூஸாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணால் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது டிக்ரீஸ் ரவுண்டு. பாருங்கள், இப்போ இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்களா. ஆல்ரெடி டிக்ரீஸ் போட்டு தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், டிக்ரீஸ் போட்டு அதை அந்த இடத்துல மார்க்கு. அதுக்கு அடுத்தது அதே போல் தொடர்ந்து டிக்ரீஸ் தான். எல்லாமே 2 2 டிக்ரீஸ். ஒரு 3 ரவுண்டு போடுவாங்க. 3 ரவுண்டுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக இந்த பேக் சைடு வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு 2 2 போட்டு நம்ம டிக்ரீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 2 போட்டேன். அடுத்த ரவுண்டும் 2 2 தான் போட்டுட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மணி நேரம் கூட ஆகாதுங்க முடிக்கிறதுக்கு. எங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு பேபிஸ் கிஃப்ட் இது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு இது ஒரு நூல்கண்டு வாங்கினா போதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். பாருங்க, அதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெலாம் போட வேண்டாங்க, நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். அப்படியே இப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளுக்கு வராதுங்க. ஃபுல்லாக அப்படி இங்கேயே முடிஞ்சிடும். பாருங்க, நாம் எந்த மாதிரி வேணாலும் இங்கே முடிச்சுக்கலாம். பாருங்க பாருங்கள், இதோட முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு
பாருங்க கேப் தெரியாமல் விட்டுட்டு இதை சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த த்ரெட்டை வந்து அதிகமாக உள்ளே இழுத்துட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம இதை வந்து குழந்தைங்க விளையாடுற கொடுக்கறது, அதனால் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி உள்ள நம்ம அப்படியே இழுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சு இந்த த்ரெட்டு எது வேணுனாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்க அந்த கட் பண்ண த்ரெட்டு தெரியாத மாதிரி நம்ம எப்படி பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள் சின்னதாக டெயில் பாருங்க அழகான பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இயர்ஸ் வைக்கணும், அப்புறம் கண்ணு வைக்கணும், நோஸ் வைக்கணும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் அடுத்தது காது செய்யலாம். இந்த மாதிரி நம்ம 2 காது செய்யணும். பாருங்கள் நான் 1 செஞ்சுட்டேன். இன்னொன்று எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க காது செய்கிறதும். 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள் செயின் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு 6 செயின் போடணும். பாருங்கள் இப்படி எடுத்துட்டாங்களா 6 செயின் போடணுங்க. 1 2 3 4 5 6 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுருங்க. அதாவது திருப்பருக்கு ஒரு செயின் போடுவோம் இல்லையா, அந்த கவுண்ட். அந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 2வது செயின்லேருந்து போடுங்க. டோட்டலாக 5 சிங்கிள் குரோஷே வரணும். 1 2 3 4 5. டோட்டலாக எவ்வளோ போட்டிருக்கோம்? 5 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம திருப்பறக்கு என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு திருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு செயின் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பிட்டு 5 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள் மறுபடியும் திருப்பி அதே 5 சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. இந்த 5 சிங்கிள் குரோஷே முடிச்சுட்டு நம்ம இந்த நேரம் திருப்பறக்கு இந்த ஒரு செயின் போட்டு திருப்பணும் இல்லைங்களா, இந்த செயின் அது தனியாக தெரியுது பாருங்கள். இந்த செயினுக்குள்ளே நம்ம டோட்டலாக 3 சிங்கிள் குரோஷே போடணும். திருப்பணும் இல்லைங்களா, அந்த திருப்பின இடத்துல இந்த ஸ்டிச்சஸ் கவுண்ட் இல்லைங்க, இந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள் 1 2 3 4 5. இந்த 5 அப்படியே இருக்குது. அந்த திருப்பணும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் 3 சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள் 1 அதுக்குள்ளேயே விட்டு இந்த சேம் ஸ்பேஸ்லேயே விட்டு 2 திருப்பியும் அந்த சேம் ஸ்பேஸில் விட்டு 3. இந்த மாதிரி 3 சிங்கிள் குரோஷே போட்டுங்க. திருப்பியும் இந்த 5 1 2 3 4 5 இந்த 5லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள் இந்த 5 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5. ஏன்னா நம்ம அந்த வளைவு மாதிரி அங்கே கொண்டு வர்றதுக்காக. ரொம்ப சிம்பிள் தாங்க. முதல்ல 6 செயின் போடுறோம். பாருங்கள் இது மறுபடியும் நான் சொல்கிறேன். முதல்ல 6 செயின் போடுறோம். ஒரு செயினில் திருப்பி 5 சிங்கிள் குரோஷே போடுறோம். அப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பியும் 5 சிங்கிள் குரோஷே போடுறோம். அப்புறம் இந்த திருப்பின இடத்துல அந்த திருப்பின செயின் இருக்கு இல்லைங்களா, அதில் 3 சிங்கிள் குரோஷே போடுறோம். 3 சிங்கிள் குரோஷே போட்டு அடுத்ததில் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேவாக போட்டு வந்து 5 சிங்கிள் குரோஷே போட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யான் விட்டுக்கலாங்க. இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு யான் விட்டுட்டு பாருங்கள் இதில் மாட்டி அப்படியே இழுத்துடலாம். இவ்வளோ தாங்க காது. ஒரு 5 நிமிஷத்தில் காது பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து இப்படி வச்சு நம்ம இப்படி தைக்கணும். தைச்சோம்னா தான் பார்க்குறதுக்கு காது மாதிரி. காது இப்படி வளைஞ்சு உள்ளே இருக்குங்களா, பாருங்கள் இதே மாதிரி காது இருக்கும். தெரியுதுங்களா? இது எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இது காது, கண், மூக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், காதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நான் இந்த ஹூக் யூஸ் பண்ணுறேங்க, பிளாஸ்டிக் ஹூக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த த்ரெட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது இதை டைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்படி விடுங்க. இது நீங்கள் இப்படி தான் ஃபார்மேட், இப்படி தான் தைக்கணுங்கிற ஃபார்மேட் இல்லை. நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த காது வந்து நம்மளுக்கு இப்படி நிற்கணும். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பன்னி இது வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நாட் போட்டு விட்டுடலாம். நாட் போட்டு விட்டுடலாம். ஓகேங்களா, நாட் போட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம இதுதான் பேக் சைடு. இந்த டெயில் இதெல்லாம் வச்சுருக்கிறது நம்மளுக்கு பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. காது எங்கே வைக்கிறோன்னு பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டிச் சரிங்களா. இந்த செகண்ட் ஸ்டிச், அதாவது இந்த ஃபஸ்ட் ரவுண்டை விட்டுட்டு இந்த செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணணும். பாருங்க, காது இந்த பக்கம் பார்த்த மாதிரி பாருங்க எப்படி இன்சர்ட் பண்ணும். செஞ்சுங்களா, பாருங்க எப்படி இருக்கணும். இது நம்ம பண்ணுறது தாங்க. பாருங்க, இதெல்லாம் சொல்லித்தரணுன்ட்டே இல்லை, நீங்களே பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 காது நம்ம இப்போ பின்னணும். காதை பிடிச்சா கழண்டு வந்துடுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதனால நம்ம நிறைய டைம் இது வந்து பின்னி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, பாருங்க. ஓகேங்களா, இப்படி விட்டுட்டு இதெல்லாம் அப்படியே ஸ்டிச்சஸ் உள்ளேயே விட்டுருங்க. எதுவுமே நம்ம த்ரெட்டை கொஞ்சம் கூட கட் பண்ணி விட வேண்டாம். அப்படியே இப்படி இப்படி உள்ளேயே விட்டுருங்க. ஒரு இது முடிஞ்சது. அப்படி உள்ள மறைஞ்சிரும். இப்போது அடுத்தது வந்து இந்த நேர் ஸ்டிச் பண்ணுங்க. இப்படி இங்கே ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டாங்களா பாருங்கள், செகண்ட் ரவுண்டே தான் இங்கே ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, இது ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க.